ஏமா இவ்வளவு நேரம் ஆகுது, நீ ஏன் தூங்கலையா? எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் தூங்குறதா இல்ல. ஏன், என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும்? அந்த மாட்டுக்காரன் உங்க அப்பா இருக்கானே, அவன் அந்த ரிக்ஷாக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரே பாட்டு தான், ஒரே கூத்து தான். நல்ல நாள் அதுமா என்னால வெளியில தலை காட்ட முடியல. பத்தாததுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கே பானரங்க, அதான் உன் மச்சானுங்க. அடடடடா, அதுகளும் அந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு அப்பா அதுங்க பண்ற அட்டகாசம் என்னால தாங்க முடியல. அந்த நொண்டி பையன் என் கையை போட்டு முறுக்கிட்டான்டா. என் கையை தூக்க கூட முடியலையே. அப்பா, இவ்வளவுத்தையும் உன் பொண்டாட்டி குத்து கல்லாட்ட நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால ஒழிய என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு என்னமோ இந்த வீட்டுல எல்லாருமா கூட்டு சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ற மாதிரி தோணுது. ராத்திரில தனியா படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. டேய், எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போடா. ராத்திரி 12 மணிக்கு பதில் சொல்ல நான் என்னத்தமா சொல்லுவேன்? படுமா, காலையில பாத்துக்கலாம். டேய், நீ மட்டும் இதுல கண்டிச்சு வைக்கல, அப்புறம் நான் தண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். சரி, கண்டிக்கிறேன், விடு. அனாவசியமா என்னை யாரும் டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. ஐயோ, டேய் ராமு, வாடா கிரிக்கெட் விளையாடலாம். நான் வரலப்பா. ஏன்? நேத்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டோமே, அண்ணால வரலையா? அதை நான் அப்பவே மறந்துட்டேடா. வாடா விளையாடலாம். வேண்டாப்பா, இது உங்க வீடு. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா திட்டிட்டே இருக்காங்க. எதுக்கு வம்பு? டே, அவங்க கிடக்குறாங்க, நீ வாடா விளையாடலாம் ப்ளீஸ். டபார், ஒரு ஆட்டம் தான் வருவேன். சரி, நீ பேட்டிங், நான் போலிங். என்னடா சத்தாங்க? தெரியலையே. டேய், யாரா என்னடா பண்ணீங்க? டேய், எங்க அம்மாக்கு தெரிஞ்சு அடிப்பாங்கடா. வாடா ஓடிடலாம். என்னத்தை போட்டு உடைச்சானுங்க இவனுங்க? ஐயோ 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 ஐயோ, என் போட்டோ உடைச்சிட்டானுங்களே. நல்லா இருந்த போட்டோவை இப்படி உடைச்சு தள்ளிட்டானுங்களே பாவி பசங்க. யாரா இந்த வேலையை? ஏண்டா நொண்டி கர்மாந்திரம், நீதான் இதை உடைச்சியா? ரவி, பாத்தியா இந்த அநியாயத்தை? வேணுன்னு இந்த பையன் போட்டோ உடைச்சிருக்கான். நேத்து என் கையை உடைச்சது, இன்னைக்கு என் போட்டோ உடைச்சது, நாளைக்கு என் மண்டையே உடைச்சிருங்க. இதார்த்தரம் பிடிச்சதுங்க. ஏண்டா பாலு, ஏண்டா படத்தை உடைச்சேன்? நான் இல்ல மாமா, ரமேஷ் தான் உடைச்சான். நீங்க சொல்றியா? நாசமா போறது. என்னடா செய்யறதை செஞ்சுட்டு என் பிள்ளை மேல பைய போடுறான்? ஏண்டா ஏடா மாமா அடிச்சுட்டா இருக்கா? ரமேஷ் தாக்க காலாடி உடைச்சு அவளை ஒட்டி விட்டுட்டு எதை போட்டு அடிச்சுட்டா இருக்கா? நீ வா. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல சொல்லிடுங்க. இதுங்களை இந்த வீட்டை விட்டு தொடச்சிடுறேன். மனசுல எதை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மனசுல எதை வச்சுட்டு பேசுறேன்னு சொல்ற நீ? எல்லாம் எனக்கு தெரியுங்க, யார் பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. நேத்து நீங்க வந்ததும் வராதுமா உங்க அம்மா உங்ககிட்ட வத்தி வச்சு எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? யாரை வத்தி வச்சது? பின்னடா எவனோ ஒரு குடிகார பெத்து போட்டு போனதால இங்க வந்து அட்டகாசம் பண்ணணும். என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சரி பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. அனாவசியமா என் குடும்பத்தை இழுக்காதீங்க. அவ்வளவு ரோஷமா இருக்கிறவன் எதுக்கு நீ நல்லா இருந்தீங்களா இங்க கூட்டு வந்த? சும்மா இருடா, எவனோ ஒருத்த பெத்து போட்டு போவான். இந்த எச்ச பொறுக்கிக்கலாம் என்ன வடிச்சு போட்டு சொல்றியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த நாய்ங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. அடிச்சு தடுத்து எங்கயாவது போய் பொறுக்கிட்டு வந்துட்டோம். போங்கடா, போங்க, எல்லாரும் போங்க. யாரும் இருக்க வேண்டாம், போங்க. எங்கயாவது போய் நான் தொலைங்க. அந்த பாய் போட போய் நீங்களும் கூட போய் தொலை வேண்டியதானே? ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்குறீங்க? போங்க. இத பாரு, ஒண்ணு இந்த வீட்டை நான் இருக்கணும், இல்ல இதுங்க இருக்கணும். ரெண்ட ஒண்ணு உடனே முடிவு பண்ணு. வீட்டுல இருந்து புறப்படுறப்பவே பிரச்சனை போனா அப்ப எப்படி பீஸ்ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும்? மனுஷனுக்கு நிம்மதி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? உன் தம்பி தங்கச்சிகளை ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. அதுக்கான ஃபாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் தம்பி தங்கச்சிங்க தான் சொல்றீங்களா? யார் காரணமோ எனக்கு நிம்மதி வேணும். ஏங்க, வீட்டுல பசங்க இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதுக்காக உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்களே? யார் பேச்சையும் கேட்டு எடுக்கல, இது நானே எடுத்த முடிவு. உங்க அம்மா என் பசங்களை வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது நியாயம். ஏன்னா இது அவங்க சொத்து. ஆனா நீங்க உங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றீங்களே,
அது என்னங்க நியாயம்? ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல என்ன தப்புங்கிற நீ? ஒருத்தனுக்கு 2 காலமே விளங்காது. அந்த பொண்ணு இன்னைக்கும் நாளைக்கும் சமையற வயசுல இருக்கா. இன்னொருத்தருக்கு விவரமே தெரியாது. இதுங்களை எப்படி இங்க ஹாஸ்டல்ல சேர்க்க முடியும்? இதை விட எவ்வளவோ குறைபாடுள்ள குழந்தைகள் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. அதனை புரிஞ்சுக்கணும். அதுங்க யாருமே இல்லாத அனாதைங்களா இருக்கும். என் பசங்களுக்கு அக்கா நான் ஒருத்தி இருக்கும் போது அதுங்களை இருக்குங்க ஹாஸ்டல்ல சேர்க்கணும். சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற? என் தம்பி தங்கச்சிங்க வளர்ந்து ஆளாற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தனி கொடுத்துன்னு போலாங்க. இது தனி குடித்தனமா? என் தம்பி தங்கச்சியை சரிப்படுத்துறதுக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள விட்டுட்டு என்ன தனியா வர சொல்றியா? ஏங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வசதி இருக்கு. என் தம்பி தங்கச்சிகளுக்கு யாருங்க இருக்காங்க? நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கிறத மறந்துட்டு பேசுறேன். வாழ வந்துட்டா பிறந்து விட்ட மறந்துடுமா? பிறந்த விட்ட மறக்க சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீ செய்யணும். இந்த குடும்பத்துல நீங்க ஒரு அண்ணன், நீங்க உங்க தம்பி தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஒரு அக்கா நான் அப்படி நினைக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமை எனக்கு இல்லையா? இத பாரு, ஊர் உலகத்துல எல்லா கணவன்மார் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நான் இருக்கேன்.